வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆப்ஷன் செயின் வெப்சைட்டை பற்றி ஒரு கிளியரான வியூவும் அதில் என்னென்ன இருக்குங்கிறத ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆப்ஷன் செயின் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது NSE-India.comல ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற பேரில் ஆப்ஷன் செயின் இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே ஈக்விட்டியை பற்றி இருக்கும், கரன்சி ட்ரேடிங் இருக்கும், அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் இருக்கும், கமாடிட்டி இருக்கும். ஸோ நமக்கு இப்போதைக்கு முதல்ல ஈக்விட்டி ஸ்டாக்கில் தான் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறோம், ஈக்விட்டி டெரிவேட்டிவில் தான். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வியூவும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றேன். புரியல அப்படின்னா அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் அதை பற்றி திருப்பியும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கான வியூ இது முதல்ல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், ஃபைன் நிஃப்டி இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம எதை வேணால் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆப்ஷன் செயின் இங்கே வந்துடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு செலக்ட் சிம்பிள் இருக்கும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கு, ரிலையன்ஸு, கமிங்ஸ் இந்தியா எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான ஆப்ஷன் செயினையும் இங்கே பார்க்க முடியும். ஓகே, இது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ எந்த எக்ஸ்பைரி டேட் வேணால் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஆப்ஷன் செயினையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அதில் நம்ம தேர்ட் நவம்பரே இருக்கட்டும், இதில் எது வேணால் சேஞ்ச் பண்ணலாம். பட் நம்ம 3 நவம்பர் வச்சுப்போம் இப்போதைக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, வாங்க இதுக்குள்ளே வந்தோன்னா நமக்கு முதல்ல இதில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னங்கிறத ரீகால் பண்ணிடுவோம். அதாவது இந்த ஆப்ஷன் செயினில் நமக்கு 3 விஷயம் தெரியும். ஒன்று அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, இன் த மணி. ஓகே, இதை பற்றி புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட்டில் இருக்க எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, அது மாதிரி இந்த ஒயிட்டில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி, இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே இந்த மணி, அது ரெண்டுத்துக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கிறது எல்லாமே அட் த மணி. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருக்கிறதுனால இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஓரளவு தெரியும். வாங்க அடுத்தது என்னென்னு போகும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பேசிக்கில் நீங்கள் இருக்கிறதுனாலையும் இது பேசிக் வீடியோ அப்படிங்கிறதுனாலையும் அதை பற்றி கம்ப்ளீட்டாக சொன்னோம்னா குழம்பிடும். ஸோ நம்ம இப்போயுமே ஒரு பேசிக்காக ஒரு 4-5 விஷயத்தை தெரிஞ்சுப்போம், அப்புறம் போக போக கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். ஓகே, இதில் முதல்ல பாருங்கள், இது கால் சைடு நமக்கு தெரியும். ஸோ காலுன்றது இது புட் சைடு நமக்கு தெரியும், புடுன்றது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியும். நம்ம எந்த கான்ட்ராக்ட் எந்த ரேஞ்ச் என்ன ப்ரைஸ் ஏறப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குறோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லைனாக இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வால்யூம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது என்ன வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போதைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இந்த அர்த்தமணியை பார்த்துக்கலாம், இதான் அர்த்தமணி இல்லையா. கரெக்டாக மார்க்கெட் இருக்க இடம் தான் அர்த்தமணி. அந்த இடத்துல கான்ட்ராக்ட்லாம் பாருங்களேன் எவ்வளோ நிறையா இருக்குது, அவ்வளோ அது பக்கத்தில் எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள். ஓகே, பட் மேலே போக போக தூரம் பின்னாடி தள்ளி போக போக கான்ட்ராக்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, தெரியுதா உங்களுக்கு வால்யூம். இந்த வால்யூமை தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ சிம்பிளாக 17,650 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த வால்யூமை பார்க்கணும். ஓகே, இந்த வால்யூமில் பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய வால்யூம் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 99,000 இருக்க மாதிரி, இது 5 லட்சத்துக்கிட்ட இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நிறைய பையர் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, புரியுதா. வம்பளை மாதிரி எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல வாங்கி விற்க தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல மார்க்கெட் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அது ஒரு காரணம். ஒன்று, எப்பயுமே இந்த அட் மணிகிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஒரு நமக்கு ப்ளஸ்ஸுன்னா மார்க்கெட் இதுலேருந்து சடனாக அப்படி இறங்க போகிறது இல்லை, சடனாக அவ்வளோ பெருசாக இறங்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு அந்த லாஸ் வர்றது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நவுந்துக்கிட்டே இருக்கும். அந்த கான்ட்ராக்டும் நம்ம இது பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஆப்ஷனோட கான்ட்ராக்ட் அதுவும். இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சமாக பின்னாடி போய் பாருங்களேன், போக போக உங்களுக்கு தெரியும் அதோட வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இங்கெல்லாம் 3 அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு, 16,300 கிட்ட. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட 17,650 இருக்குது. இவ்வளோ தூரத்துக்குலாம் அது இறங்கும்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகேவா? அந்த ஹெட்ஜிங்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன் செயினில், அவங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினீங்கன்னா விற்கிறதுக்கு ஆளே இருக்காது. உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களால் விற்கவே முடியாது. ஏன்னா இங்கே ஆளே இல்லை. மொத்தமாகவே 3 கான்ட்ராக்ட் தான். அந்த 3 கான்ட்ராக்டரும் இப்போ வாங்க ரெடியாக இல்லை அப்படின்னா, உங்களோட இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னா இதை எப்படி விற்பீங்க? புரியுதா நான் சொல்ல வருது உங்களுக்கு? அதை விற்கவே முடியாத நிலைமையை மாட்டிப்பீங்க. அதுவே இந்த இடத்துலலாம் அப்படி நடக்கவே நடக்காது. பயங்கரமாக நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ புரியுதா? அதனால தான் இந்த மாதிரி வால்யூம் அதிகமாக இருக்கிறத பார்த்து பை பண்ணணும். ஒன்று, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இங்கெல்லாம் வால்யூம் அதிகமாக பாருங்களேன். இது பக்கத்தில் 5 லட்சம் இருக்குது, ஆனால் இதுக்கிட்ட வந்து பாருங்க 10 லட்சத்துக்கிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறையா பேர் இந்த கான்ட்ராக்ட் தான் நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பையிங் செல்லிங் நிறையா நடக்கும் இதை விட. ஸோ அது ஒரு பாயிண்ட் இந்த வால்யூம் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வால்யூம் குறைய உங்களால் வாங்கி விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதை ஒருத்தர் வாங்கி ஆகணும். நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்புறம் ஒருத்தர் விற்றுருக்கணும். அது எதுவுமே இந்த இடத்துல நடந்திருக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 17,200 பாருங்கள், ஒரு வால்யூம் கூட இல்லையா? நீங்கள் அந்த இடத்துல போய் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது எப்போ சார் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைமில் 2 பேர் ட்ரை பண்ணிங்க பாருங்கள். ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டிங் வந்து நிற்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் பை ஆர்டர் போடுவீங்க, நீங்கள் செல் ஆர்டர் போடுவீங்க அப்படின்னா அப்போ தான் வரும். புரியுதா? இந்த இடத்துல யாருமே இப்போ எனக்கு பை இந்த இடத்துல வேணும்ன்ட்டு ஆர்டர் போட்டு வைக்கல. ஓகேவா? மார்க்கெட் அது பக்கத்தில் வர தான் இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன் திங், வால்யூம் ஓரளவு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த சேஞ்ச் இதை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இது என்ன சேஞ்சு? ஏன் எல்லாமே நெகட்டிவில் இருக்குன்னா, மார்க்கெட் நெகட்டிவில் போயிருக்குங்க. அப்போ மார்க்கெட் 2 டேஸ் அந்த 1 வீக்காகவே நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ புட் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் லாபம், கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்குலாம் நஷ்டம் தான். ஏன்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கான், என்ன தான் வாங்கினாலும் வாங்க இறங்கிக்கிட்டு தானே இருந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் எல்லாமே பெர்சன்டேஜ் ஆஃப் அவனுக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படிங்கிறத குறிக்கிறது. நீங்கள் அப்போ மார்க்கெட் இறங்கியிருக்குன்னா அப்போ புட் ஆப்ஷனில் ஏறி இருக்கணும் இல்லையா? நீங்கள் அப்படியே அந்த புட் ஆப்ஷன் வந்து பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் புட் ஆப்ஷனில். இங்கே அப்படியே பச்சை ரெட் கலர் இருக்குது, க்ரீன் கலர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்குலாம் லாபம், ஏன்னா மார்க்கெட்டை இறங்கியிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கெல்லாம் லாபம். அவங்களுக்குலாம் ஒரு க்ரீன் கலரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை வச்சே சொல்லிடலாம் மார்க்கெட் எந்த திசையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இது ரெண்டாவது விஷயம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை பற்றி புரியறது ஒரு சாமானியான விஷயம் இல்லை. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓஐ அப்படிங்கிறதுக்கு பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இந்த வால்யூம் மாறி தான். ஓகேவா? இந்த வால்யூமில் ஒரு பை ஆர்டர் ஒரு செல் ஆர்டர் நடந்தால் அதை வந்து ஒரு கான்ட்ராக்டாக எடுத்துக்கும், ஒரு ஆர்டரை எடுத்துக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்கும்னா, அதுக்கு அப்படியே சிமிலராக தாங்க வரும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இதை விட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி அதிகமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரியுமான்னு தெரியலை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே ஹையாக இருக்கோ அதெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு அந்த திசையில் மார்க்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒன்று, ஈஸியாக மார்க்கெட் நம்மளால் ட்ரேட் பண்ணவும் முடியும். இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக போகல, அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எதனால் வந்து இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வால்யூம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்னும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வால்யூம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதை வச்சும் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இங்கே ட்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இங்கே அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது அதுக்கு அப்படியே சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். அதாவது நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கலாம். இப்போ நேற்றியோட இன்றைக்கி அதிகமாக வந்துருந்துச்சுன்னா இப்போ இந்த பக்கம் மார்க்கெட் போயிருக்கு, நம்ம வாங்கலாம் அர்த்தம். இது பாருங்கள், நேற்றியோட இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பட் சேஞ்ச் வந்து இவ்வளோ தான் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கிறது, அதனால தான் இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இதை நான் வச்சுக்கோங்க. ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒன்று ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. முக்கால்வாசி எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஐவி எங்கே கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து லாஸை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஐவி. புரியுதா? அது என்னங்க லாஸ் ஆகணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. வாலட்டாலிட்டின்னு அப்படின்னா
உங்களோட கான்ட்ராக்ட்டு சடனாக ஏறி சடனாக இறங்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இதில் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது மார்க்கெட்டு. ஐ மீன் உங்களோட திடீர்னு 10 ரூபாய் ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20,000 போட்டு வாங்கியிருக்கீங்கன்னா திடீர்னு பார்த்தா 10,000 லாஸ்ன்னு இருக்கும், திடீர்னு பார்த்தா 10,000 ப்ராஃபிட் இருக்கும். எங்கே வாங்குறது எங்கே விற்கிறதுனே தெரியாத அளவுக்கு இந்த வாலட்டிலிட்டி மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் அந்தளவுக்கு பெரிய சேஞ்ச் நடக்காது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக நஷ்டம் போகும்போதே விற்றுடலாம். ஓகே, அதனால் இந்த ஐவி எங்கே கம்மியாக இருக்கோ 20க்கு கீழே இருந்தாலே போதுங்க. எங்கெல்லாம் 20க்கு கீழே இருக்கோ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் கான்ட்ராக்ட் நடக்காது, லாஸும் பெருசாக வராது. ஓகேவா, அந்த அந்த எல்லாமே இதில் தரலாம். அப்போ வந்து இது 20க்கு கீழே வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஐவியும் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் புரியும் உங்களுக்கு, ஒரு கிராஃபோடு காமிச்சா தான் புரியும். இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லைங்க. இந்த குவான்டிட்டியை பெட் குவான்டிட்டிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே நீங்கள் வாங்க போகிற குவான்டிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டாடா பவர் வந்து டாடா பவர் டாடா பவர் இப்போ 80 ருபீஸ் கால் ஆப்ஷன் வாங்க வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை போய் வாங்க போனீங்கன்னா இப்போ 750 இருக்கா. அதுவே இப்போ வேறு ஏதாவது ஒன்றுன்னா டாடா கெமிக்கல்ஸ் காமிக்கிறேன். டாடா கெமிக்கல்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் கால் ஆப்ஷன் வச்சுக்கோங்க சும்மா. இதை பாருங்கள், அது 675, இது 1000 இருக்குது. ஸோ இது தாங்க அந்த குவான்டிட்டிங்கிறது. இதுக்கும் அதுக்கும் மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் செயினில் இந்த குவான்டிட்டி இருக்குங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அதோட நார்மல் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியும். பட் சில பேர் வந்து ஆஸ் குவான்டிட்டி 800 கேட்டிருக்காங்க பாருங்கள். 500 இருக்குது, 200 தான், அந்த மாதிரி கேட்குறதும் அதுவும் வச்சுருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அது அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை. நீங்கள் இதை வச்சு பெருசாக லேர்ன் பண்ண போகிறதும் இல்லை. இப்போதைக்கு இதை மட்டும் எல்டிபின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நுணுக்கமாக தான் சொல்லணும். பட் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்ன பேசிக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், சிம்பிளுங்க. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஓஐஐன்னு அவ்வளோ புரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.